வணக்கம். சத்துக்கள் நிறைஞ்ச கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். அதோட கொஞ்சம் கல் உப்பும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஒரு கட்டு கருவேப்பிலையை சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். கருவேப்பிலையை இதில் ஊற போட்டிருக்கிறேன். இது கருவேப்பிலை நல்லா மூழ்கிற மாதிரி தண்ணி இருக்கணும். இது நல்லா ஒரு அரை மணி நேரம் இந்த தண்ணியில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ஒரு சுத்தமான கிச்சன் டவலில் நல்லா பரத்தி வச்சு ஃபேன் காற்று கீழே இல்லை வெறும் ரூம் டெம்பரேச்சர்லேயே இதை ஆற வச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலையில் தண்ணி இருக்கக்கூடாது. வெயிலில் காய வைக்காதீங்க. ஒரு சூடான தோசைக்கல்லில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இந்த கருவேப்பிலையை போட்டுடலாம். கருவேப்பிலையில் கட்டாயமாக தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்தால் கீரை வெந்து வரும், வறுபட்டு வராது. ஸ்டவ்வை ஹையில் வச்சிட வேண்டாம், சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் இது மேலே பரட்டி விட்டு அப்படியே சூடாக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கல் சூட்டில் அப்படியே இருக்கட்டும். கல் நல்லா ஆறுனதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். இது கல் நல்லா ஆறிடுச்சு. இது நல்லா வறுபட்டு இருக்கு, நல்லா கரகரப்பாக இருக்கு. இது ஒரு வேளை வறுபடாமல் இருந்துச்சுன்னா திருப்பி கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு 6-7 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் மிளகும் சேர்க்க போகிறேன். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகாய் வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். நம்ம பாரம்பரியமான டிஷ்ஷஸ் எல்லாத்துலேயுமே கருவேப்பிலை அதிகமாக சேர்க்குற எல்லா இடத்துலையும் மிளகு தான் இருக்கும். கருவேப்பிலை குழம்புலேருந்து எல்லாத்துலேயும். அதனால் கருவேப்பிலை நிறைய சேர்க்குற இடத்துல கட்டாயமாக மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு இதோடு சேர்த்து வறுத்து எடுத்துக்கிறேன். ஒரு 150 கிராம் கருப்பு உளுந்து, இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த பொடிக்கு வெறும் உளுந்து மட்டும்தான் சேர்க்குறேன் கருவேப்பிலையோட. உங்களுக்கு வேணால் இது பாதி உளுந்து பாதி கடலை பருப்பாக எடுத்தாலும் எடுத்துக்கோங்க. எள்ளு, வேர்க்கடலை இதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இது நல்லா செவக்க வறுத்தாச்சு. இது எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதிக சத்துக்கள் நிறைந்த ரொம்ப டேஸ்டியான கருவேப்பிலை பொடி ரெடி. நன்றி.